Hi, this is Emma. Welcome back to Saral Kitchen. இது ஒரு சண்டே vlog. சண்டே அன்றைக்கி நான் என்ன ரெசிபிலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் நான் உங்களுக்கு இந்த vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த அன்றைக்கி நான் வந்து ஃபிஷ், மட்டன், சிக்கன் மூணுமே எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறது ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், மிளகாவும் போடலாம், நீங்கள் மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் அதில் வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள், தேவைன்னா காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. அந்த அன்றைக்கி என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கலை. தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, லெமன் பிழிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலாவை நான் அப்படியே மீனில் என்ன பண்ணிவிட்டேன், மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த மசாலா நல்லா மீனில் மிக்ஸ் ஆகணும். அடுத்தது சிக்கன் 65, சிக்கன், கொஞ்சம் தயிர், ஒரு 1/4 கப்பு தயிர், சிந்து பொடி, எங்களுக்கு வந்து திங்காசில் சிந்து பொடி ஒன்று கிடைக்கும், அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், உப்பு, இவ்வளோதாங்க. நான் அதை சேர்த்து தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது ஃபிஷ் ஃப்ரைக்கு, சிக்கன் 65 ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு தான். மட்டன் வந்து அந்த அன்றைக்கி நான் குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ மட்டனுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மட்டன் மசாலா, தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இதை மட்டும் நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தயிர் வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கறியில் நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஆட் ஆகிடும். இல்லை உடனே சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். சரிங்களா? இப்போது நம்ம வந்து சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சிட்டோம், ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிட்டோம், மட்டன் குழம்புக்கும் மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து மீன் குழம்புக்கு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தலை, 2 வால், அதை மட்டும் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், 4மே ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீன் குழம்பு தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ மீன் குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு 2 கை சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, மாங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ தக்காளியை நான் என்ன பண்ணுறேன்னா தக்காளி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, ஓகேங்களா, சோம்பு இதெல்லாம் தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை 2 வெட்டிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நல்லா சீக்கிரம் வதங்கினதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம் குழம்புல. சின்ன வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும், ஓகேங்களா. நல்லா வதங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை நான் அரைச்சிக்கிறேன், ஏன்னா அது குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது. ஸோ ஒரு பெரிய தக்காளியை நான் அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ அடுத்தது குழம்புக்கு தேவையான புளி தண்ணி எடுத்துக்கிட்டேன். புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் புளி கரைச்சிட்டு அதில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஃபிஷ் கறி மசாலா, மீன் குழம்பு மசாலா ஆச்சுது அது ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. கொஞ்சம் என்னோடய குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சத்தூள் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், பட் நான் அதை ஷூட் பண்ணல. சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ உங்களுக்கு அந்த புளி தண்ணியில் மசாலா நல்லா ஆட் ஆகிடும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சேர்த்து அதையும் வதக்கிட்டேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மீன் குழம்பு மசாலாவும் நான் இதிலே வந்து சேர்த்துட்டேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. ஸோ நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் அந்த மசாலாவை நல்லா வதக்கணும். அப்படியே ஸ்லிம்மில் விட்டுருங்க. இல்லை சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ எண்ணெய் பிரிஞ்சு
கொதிக்கப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் புளி தண்ணி சேர்க்கணும். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டேன். ஊற வச்சிடணும் இல்லைங்களா, புளி தண்ணி கூட கொஞ்சம் நார்மல் வாட்டர். ஏன்னா இன்னும் நான் எடுத்திருந்த புளி வந்து கொஞ்சம் புளிப்பு கூட இருந்தது. ஸோ அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு மீன் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா குழம்புக்கு, அதை வந்து இதில் சேர்த்துட்டு வெல்லம் சேர்த்துருங்க. வெல்லம் வந்து உங்களோட புளிப்பு, காரம் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், குழம்பு வந்து மீன் வேகத்துக்காக கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்து குழம்பு வந்து நல்லா லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். குழம்பு வந்து மீன் கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு இடையில வீட்டில் தோட்டம் இருக்குது. அங்கே வாழைமரம் நிறைய இருக்கிறதுனால அங்கே என் பையன் வந்து இலை பறிச்சிட்ருக்கான். ஸோ நான்வெஜ் ரெசிபீஸ் அப்படின்ட்டு நாங்கள் வாழையில சாப்பிட்லான்ட்டு. அடுத்தது மட்டன் ரெசிபி தான். குக்கர் ஏற்றிட்டேன். ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு கை சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாகணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா அதையும் வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. குழம்பு இந்த பக்கம் கொதிச்சுட்ருக்கு. ஸோ இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போடுறோம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கிட்ட 1.5 தக்காளி இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு மேஷ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடையில் உங்களுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதாவது பேலன்ஸ் இருக்கிறது நம்ம கொஞ்சம் மட்டன்லேயும் சேர்த்துருக்குறோம், மீதி இருக்கிறது எல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். சைடில் பார்த்திங்கன்னா குழம்பு இறக்கிட்டேன். மீன் வறுவல் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து குழம்பு எல்லா ரெசிபியும் ஒரே டைமில் பண்ணுறதுனால என்னால் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல. ஸோ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு 4 விசில் எடுத்துட்டேன். இப்போது ஃபிஷ்ஷை எடுத்துட்டோம். அடுத்து சிக்கன் 65 ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ மட்டன் குழம்புக்கு வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் இருக்குது. தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சி சேர்த்துட்டேன். ஸோ பையன் வந்து இலை எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இலை எடுத்துருந்தோம். ஸோ அன்றைக்கி என் பையனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பரிமாறினேன். ஏன்னா பசங்க நினச்சி ஸோ டிஷ்ஷஸ் நினச்சி நான்வெஜ் டிஷ்ஷஸ்ன்னு ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாழை போட்டு நல்லா சால்ட் வச்சுட்டேன். தென் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து உங்களுக்கு மீன் குழம்பு, இன்னொரு பவுலில் மட்டன் குழம்பு சர்வ் பண்ணிட்டேன். ஸோ அவன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு சேர்த்துருந்தோம், அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு ரெண்டுமே வந்து டேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் சாப்பிட்டு ஓகே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த அன்றைக்கி எங்கள் அத்தம்மா வந்து மார்னிங்கே கிளம்பிட்டாங்க, லஞ்ச் கொண்டு போகல. எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க, மட்டன், சிக்கன் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு ப்ரிப்பேர் அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ லஞ்ச் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், பாக்ஸில் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 நான் வந்து பேக் பண்ணுறேன். அடுத்தது வந்து இந்த பாக்ஸ்லேயும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்குது. அடுத்தது இதில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, இன்னொரு பாக்ஸில் மட்டன் குழம்பு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு பாக்ஸில் மட்டன் குழம்பு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 பேருக்கான சாப்பாடு. எங்கள் அத்தம்மாவும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நான் பேக் பண்ணியிருந்தேன். கொண்டு போய் கொடுத்துட்டோம். 10 மினிட்ஸ் தான், சூடாகவே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம். அதை சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு 1 ஹவரில் கால் பண்ணி எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வேணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன்.